இப்போ பாருங்க, யாத்ராகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாத்தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரான். கட்டாயப்படுத்தி தான் அவனை கர்த்தர் நம்மை அவன் கரத்திலிருந்து பிடுங்கி எடுத்திருக்கிறார். நீதிமான்களுக்கு இந்த அறிவு இருந்தால் எப்போதும் ரட்சிப்பை பற்றிய அறிவு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீர்கள். ஏனென்றால் ஃபோர்ஸ் பண்ணி தான், ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுத்து தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை வெளியே கொண்டு வந்தார். ஒன்றையும் கூட கர்த்தர் ஃபோர்ஸ் பண்ணி தான் அவன் கையிலிருந்து இழுத்திருக்கிறார். அதற்காக எப்போது நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டுக்கும் இந்த மனுஷன் நமக்கு கண்ணியாக இருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனுஷனை போகவிடும், எகிப்து அழிந்து போகிறதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி, யார் யார் போகிறார்கள்னு சொல்லி கணக்கு கேட்கான்.